அலங்காரம் அதுலயே இருக்கும். 8 மணிக்கு மேலதான் வந்தேன், அதனால பாதி புரியவே இல்ல சொல்றது. பரவாயில்ல, அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. ஒரு 3 விஷயம் நடத்திருப்பாங்க. நம்ம நெக்ஸ்ட் இதுல பாக்கலாம். ஸ்வாகதம் மாதா. நமஸ்காரம் மாதா. நமஸ்காரம் விஜயகுமாரி மாதா பிரார்த்தனா ஸ்லோகம் சொல்லிடுங்க. சொல்லிடுங்க. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. யா குந்தேந்து துஷாரஹாரதபலா யா சுப்ரவஸ்தாவ்ருதா யா வீணாவரதண்ட மண்டிதகரா யா ஸ்வேத பத்மாசனா யா பிரம்மாச்சுத்த சங்கர பிரபృతిభిः देवै सदा वन्दिता सा मां पातु सरस्वती भगवती निःशेषजाड्यापहा। ॐ सङ्गच्छत्वं सम्पदत्वं सम्भो मनांसि जानतां देवाभागं यथा पूर्वे सञ्जानान उपासते समानो मन्त्रः समिति समानी समानं मनसः चित्तमेषां समानं मन्त्रम् अभिमन्त्रयेमः समानेन वो अभिषाजुगोमि समानीय आहुतिः समाना हृदयानि वः समानमस्तु वो मनो यथा वत्सुः सति शान्ति शान्तिः। மங்கையர்கரசி மாதா நேற்று எவ்வளவு வரலும் பார்த்தோம்? அதுல 20 வரையும் பார்த்தோம்னு நினைக்கிறேன் மகோதயா. 27 வரைக்கும் நான் இருந்தேன் மாதா. 40 பக்கம் வந்துட்டுமே. ஓ வரேன் அப்பொன்னு நான் குறிக்கவே இல்லையே ஷமிதா மகோதயா. 20 குலே பிரசூதிக்கு வந்து 41. ஓ ஆமா நேற்று ஆமா மகோதயா, நான் அதுதான் நினைச்சேன். என்னடா நம்ம இவங்க நீங்க நேற்று இந்த இந்த இதெல்லாம் சொல்லும்போது அதெல்லாம் நான் தாண்டி வருதேன்னா, ஆனா ஒண்ணுமே குறிக்காம இருந்துட்டேன் போல இருக்கு நான் ஷமிதா. குலே வம்சேஜாய், சோ நல்ல குலத்தில் பிறந்தவளாகிய நீ. ஆமா ஆமா, நீங்க சொன்ன இந்த சப்தபதி மாதிரி சம்திங். ஆமா ஆமா மகோதயா, அது பிரகஸ்பதியினுடைய குலத்தில் பிறந்தவள் நீ. உனக்கு இல்லாத செல்வமா ஐஸ்வர்யமா உலகத்துல இருக்கு, உனக்கு இல்லாத அழகா இருக்கு, நீயோ யுவதி. ஆமா ஆமா மகோதயா, கரெக்ட். நீ எதுக்கு தவம் செய்யற, இதனால உனக்கு என்ன பலன் அப்படின்னு கேக்குறாரு. ஐஸ்வர்ய சுகம் உனக்கு தேவையா, இதெல்லாம் உனக்கு தேவையா, இதெல்லாம் உனக்கு எல்லாமே உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கு. அது பண்ணியாச்சு. 41 42 நமஸ்காரம் மாதா. படிக்கிறீங்களா? உமா மாதா படிக்கிறீங்களா? 42 யாராவது படிங்க. பவத்யனிஷ்டாதபி ராம துஸ்ஸஹான் மனஸ்வினீனாம் பிரதிபத்திரீத்ரிஷி விசார மார்க. அது அர்த்தம் பதம் பேச்சு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா படிக்கும்போது இது ஈஸியா இருக்கும். அங்க விசர்க்கம் வந்திருக்கு, ரேப்பம் வந்திருக்கு, சந்தி வந்திருக்கு. நான் இன்னும் படிக்கல மகோதயா, சமயதாம் நாம் படிக்கல ஆரம்பிக்கல. பிரதிபத்திரீத்ரிஷி விசார மார்க பிரஹிதேன சேதசா ந திருஷ்யதே தச்ச குஷோதரி உன்னிடத்தில். அப்படி நம்ம படிக்கும் பொழுதே நமக்கு வந்து அந்த அர்த்தத்தை நமக்கு தெரிஞ்சுக்கணும். சொத்து அது வந்து சப்தமியில வந்திருக்கு,
பத பதத்வை பதத்ய பதச்சேத்தை படிக்கவா மகோதயா இல்லை அர்த்தம் சொல்லுங்க, இல்லைன்னா இல்லை அன்வயத்துல இருந்து சொல்லுங்க. அன்வயம் ஏன்னா ஒவ்வொன்னா படிச்சுட்டு இருந்தா ரொம்ப நமக்கு 15-20 மினிட்ஸ் ஆகும். ஒண்ணு दुस्सहात् अनिष्टात् अपि मनस्विनीनाम् ईदृशी प्रतिपत्ति भवति नाम हे कृशोदरी विचारमार्गप्रहितेन चेतसा तत् च त्वयि न दृश्यते. दुस्सहात् சகிக்க முடியாத அனிஷ்டம், இஷ்டப்பட நம்ம விரும்பத்தகாத ஏதோ ஒரு அவமானமோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்தினால மனஸ்வினி ஈதிருஷி பிரதிபத்தி பவதி, தாங்க முடியாத கஷ்டம். அதனால மனஸ்வினி ஸ்ரீகள் வந்து மானஸ்தர்கள், மனஸ்வினியும் அவங்க வந்துருக்கு தீரர்கள். ஈதிருஷி பிரதிபத்தி முயற்சி உண்டாகலாம், இந்த மாதிரி தப்ப முயற்சி உண்டாகலாம். ஹே கிருஷோதரி இடைமெலிந்தவளே, விசார மார்க்க பிரகிதேன சேதசா, என்னுடைய மனசு வந்து யோசிச்சுட்டே இருக்குது. விசார மார்க்க பிரகிதேன, அதுல மார்க்க செலுத்தப்பட்ட மனதினால, சேதசா மனதினால் சிந்தையினால், தச்சத்வை ந திருஷ்யத்தே, அந்த மாதிரி உன்னிடம் காணப்படவில்லையே. ஓகே மகோதயா, புரியுது. இப்போ பிரிச்சு படிக்கும் புரியுது மகோதயா. நான் இன்னும் படிக்க ஆரம்பிக்கிறேன் சம்யதா, அதனால என்னால் ஒன்றும் பண்ண முடியும். இல்ல, நான் அதான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, எல்லாமே நமக்கு வந்து பதம் பிரிச்சு எல்லாமே இருக்கு. கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் படிச்சிடறேன் மகோதயா. நான் அதை 20 முன்னாடி நாள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் கிளாஸ் வந்து இருக்குமே ஒளி. இல்லைன்னா இங்க வந்து நம்ம இட் வில் பி மோர் லைக் an ஆத்யா 1 lesson where will be skills of reading. எடுத்து கூட்டி நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன அதுதான் நடப்பீங்க. சம்யதா மகோதயா, சம்யதா. ஓகே, இல்ல சோ இல்ல எல்லாரும் பண்ணணும். அதுக்காக நம்ம டைம் ஒதுக்கி பண்ணாதான் வந்து பண்ண முடியும். ஏன்னா 10 எல்லாம் நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நமக்கு வந்து அவங்க அலங்காரம் வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் நமக்கு இந்த பாரதிய கணிதம் வந்துடும். should not be called Vedic mathematics, it should be called பாரதிய கணிதம். ஓகே, இதுல புக்ல இல்ல தானே அலங்காரம்லாம்? இல்ல, கொடுப்பாங்க. துஸ்ஸஹ துக்கேன சக்கியதே இதி துஸ்ஸஹ தஸ்மாத் திருத்திய தத்புருஷ சமாசः அனிஷ்டாத் ந இஷ்டः நை தத்புருஷ சமாசः. அதுல பஞ்சமி தஸ்மாத் கிருஷம் உதரம் யஸ்யாஹ சா கிருஷோதரி. இது என்ன சமாசா? பகுவிரீஹி. கிருஷம் உதரம் மட்டும் தனியா வந்த கர்மதாரிய. கிருஷம் உதரம் யஸ்யாஹ சா கிருஷோதரம் அப்படின்னு கர்மதாரிய. கிருஷோதரி அப்படின்னு கிருஷம் உதரம் யஸ்யாஹ சா அந்நிய பத சூச்சயதி. சோ அந்நிய அர்த்தம் அதுல இருக்கிற கிருஷமும் இல்ல உதரமும் இல்ல, அதை உடையவள். பீதாம்பர மாதிரி. விசார மார்க பிரகிதேன, விசாரஸ்ய மார்க ஷஷ்டி தத்புருஷः தஸ்மின் பிரகிதம் தேன விசார மார்கே விசார மார்கே பிரகிதः. யாரு? அது சப்தமி தத்புருஷः. விசார மார்க பிரகிதம் பிரகிதேன. அது கடைசியில வரதை வச்சு நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அது வந்து கடைசியில் அந்த விபக்தி வந்து திருத்திய விபக்தியில வந்திருக்கு. அதுக்கும் சமாசாவுக்கும் சம்பந்தம் இல்லை. வேற சந்தேகம் இருக்கு அதுல? பரியாய பதம் இதெல்லாம் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க, ப்ரிப்பேர் பண்றீங்களா? ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்பதான் வந்து சேத்தசா மனசா, சேத்தசு சகாராந்த பதம், மனசு சகாராந்த பதம், அதனுடைய திருத்திய விபக்தி. ஈதிருஷி ஏவம் விதா பிரதிபத்தி பிரவிருத்தி. கிருஷோதரி பாத்துக்குங்க, இது தனுதரி. தனுன்னா வந்து மெலிந்தது, மெலிந்த உதர தனுதரி.
தனு உதரி. அங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்னு தெரியல, தீர்க்கம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தனு உதரி. நெக்ஸ்ட் யார் படிக்கிறீங்க? நான் படிக்கிறேன். நான் படிக்கிறேன். अलभ्य शोका विदवयं मातोतिः विमानना शुभ्रकुत पितर्गृहे गृहे पराभिमर्शोन तवास्तिकः करं प्रसारयेत् पन्न नगरत्न सूचये प्रसारयेत् पन्नगरत्न सूचये கரம் பிரசாரயேத். யாராவது கைய வந்து தடவி விடுவானா, அந்த இடத்துல கைய வைப்பானா, கைய விரிப்பானா? எங்க? பன்னக ரத்ன சூச்சையே. பாம்பு, ஆமா, அதனுடைய ரத்னம் வச்சிருக்க, அதுங்க அங்க வச்சிருக்க இடத்துல வந்து யாராவது கைய வைப்பானா? அது போல ஹிமவானுடைய புத்திரியானிய நீ, உனக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு எவனாவது வருவானா? எவனுக்காவது தைரியம் இருக்குமா? அலபிய சோக அபிபவயம். நீங்க சொல்லுங்க. நான் அப்பாவோட வீட்டுல, அப்பா வீட்டுல. கரெக்ட். பராபி மர்ஷோன அதுல இருக்கிறது முதல்ல படிங்க. முதல்ல அலபிய. லப்யம்னா என்னது? கிடைக்க தகுந்த, கிடைக்கிறது. அலபியம்னா அது லப்ய அபிமா. சோ அது வந்து அடைய தகுந்தது அன்று. லப்யக தக்கியக அப்படின்னா தாங்கக்கூடியது. உனக்கு வந்து இந்த சோகமோ எதுவோ உனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுதி இல்ல. அந்த தகுதி உனக்கு இல்ல. பிதுஹு கிரகே. பித்ருகிரகே, அப்பா வீட்டுல நீ சுகமா. பிதுஹு கிரகே அப்படிங்கிறது என்ன? என்ன விபக்தி அங்க வந்திருக்கு? ஷஷ்டி. ஷஷ்டி. பித்ரு ருகாராந்த சப்தம். சுப்ர குதகன சுப்ரு. ப்ரூன என்ன? ப்ரூன புருவமா? ஆமா, நல்ல புருவம். வில் போன்ற புருவம். ஆமா, நல்ல புருவம். சோபத்தே இங்க கொடுத்துருக்கு பாருங்க. ஹே சோபத்தே, அதுவும் வந்து ஆக்சுவலா தப்பு நினைக்கிறேன். ப்ரூவவ் அப்படிங்கிறது வந்து த்விவச்சனம். ப்ரூன்றனுடைய ப்ரூவவ்ன்றது த்விவச்சனம். ராமக ராமவ் மாதிரி. சோபத்தே சோபேதே ப்ரூவவ் யஸ்யாஹ சா என த்விவச்சனத்துல வந்திருக்குது. சோபத்தே சோபேதே சோபந்தே. சோ ப்ரூவவ் புருவங்கள் சோபிக்கின்றன. எவளுடையதோ அவள். அவளுக்கு பேர் என்ன? சுப்ரு. அழகானவர். சுப்ரு. அழகிய புருவங்களை உடையவள். அழகியவள் வெறும்னே சொல்லக்கூடாது, ஏன்னா அவளை கஷ்டப்பட்டு ப்ரூ போட்டிருக்காங்க. இமைகள். சுப்ரு ஏம் ஆக்ருதி அலப்ய சோக அபிபவா. 80 ஸ்லோகம் படிக்க முடியுமா மகோதயா? நம்ம இப்படி போனா இப்படிதான் படிக்கணும் தெரியல. unless everybody reads at least once. ஆக்சுவலா நம்ம 4-5 முறைன்னு சொன்னாதான் வந்து ஒரு முறையாவது படிப்போம்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே வந்து you have to read few times. அது இல்லாம இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரசிச்சு படிக்கணும். நம்ம ஞாபகமும் வச்சுக்கணும். படிச்சாதான் ஞாபகம் வந்துரும். ரசிச்சு படிச்சுட்டோம்னா. பிரசாரயேத் பன்னக ரத்ன சூச்சயே. பிரசாரயேத் அப்படின்னா அது என்ன லகாரம்? அது என்ன தாத்து? சாரதி சாரையே பிரசாரையே. பிரன்றது உபசர்க்கம். சோ அந்த மாதிரி நம்ம அந்த டைமை கொடுத்து நம்மளுக்கு நோட்ஸோ இல்ல புக்கோ ஏதோ ஒண்ணுத்துல பென்சில்ல பேனால கிறுக்கி நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சு
ஃபாலோ பண்ணாதான் என்ன மாதிரி இருக்க ஆளுங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்காவது புரிய வரும். நம்ம ஒவ்வொரு உங்களுக்கு அதாவது புரியும், எங்களுக்கு அது கூட புரியாது. இல்ல அது நம்ம எழுதணும். அந்த பிரசாரே விதிலிங் பட்டேத் லிகேத் அந்த மாதிரி வந்து அங்க விதிலிங் இலக்காரம் அங்க வந்திருக்கு. பன்னகம் அப்படின்னா என்னது? பாம்பு. பன்னக பூஷண கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா? பன்னக சயன. யாரு பன்னக சயன? விஷ்ணு பெருமாள். பத்மநாபன் மாதிரியே பேச வைக்கலாம்னு ட்ரை பண்றேன். பத்மநாபன் தான். பத்மநாபன் வருவாருன்னு சொல்லி நீங்க வந்து கொஞ்சம் எழுதினா புரிஞ்சுப்பீங்க. நான் வந்து என்ன பண்ணாலும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருப்பேன். இங்க சதுர்த்தி விபக்தி சூச்சையே. சோ சூச்சி சூச்சையே கவிதை கவையே. சோ அந்த மாதிரி வந்து நம்ம அந்த எழுதணும். எப்பதான் நமக்கு அந்த பிராக்டிஸ் வரும்? எப்பதான் நம்ம புரிஞ்சுக்க போறோம்? இது எத்தனையாவது தரமோ, 5வது தரமோ, 5வது தரமோ, 6வது தரமோ, வாட் எவர் நேம் வி கால் இட், கோவிதா இது பேர் வேணா கொடுத்துக்கலாம். எதுக்காக படிக்கிறோம்? சமஸ்கிருதம் புரியணும் அப்படிங்கிறதுக்காக படிக்கிறோம். இதுக்கப்புறம் ஒரு பாகவதம் படிச்சாலோ, நமக்கு எது பிடிக்குதோ அதை படிக்கிறது, பகவத்கீதை படிச்சாலோ அது புரியணும், அதனுடைய பாஷ்யம் புரியணும் அப்படிங்கிறது நமக்கு புரியணும், அந்த பாஷை புரியணும்ன்றதுக்காக தான் படிக்கிறோம். அதுக்கு நம்ம அந்த முயற்சி பண்ணணும். அது ஒரே நாள்ல வந்துடாது, வருஷ கணக்குல பண்ண வேண்டிய விஷயம் இது. சோ அதுல வேற என்ன இருக்கு? லப்யஹ அலப்யஹ நைதத்பிருஷமஹ. லப்யஹ இது அலப்யஹ. அலப்யஹ சோக அபிபவஹ யஸ்யாஹ சா. அதுதான் அலப்ய சோக அபிபவா அப்படின்னு ஸ்ரீலிங்க ஆகாரம் ஸ்ரீலிங்க பாதத்துல வருது. அப்புறம் பரா அபி மர்ஷக. பரஸ்ய அப்படின்னா வந்து சஷ்டில வருது. இல்ல பரேன. பரேனா இஸ் மோர் அப்ரோப்ரியேட். வேற யாராலாவது வருகின்ற அவமானம் யாராவது செஞ்சாங்களா? பரேன அபிமர்ஷக மற்றவர்களால் வரும் அவமானம். அது உனக்கு இல்லை. ஏன் இல்லை? அது பண்றதுக்கு உலகத்துல எந்த அகில லோக பிரபஞ்சத்துல எவனுக்கு தைரியம் இருக்குது? யாரும் பண்ண மாட்டாங்க. சோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. சோ வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக, நீ எந்த காரணத்துக்காக தவம் செய்யற அப்படிங்கறத வந்து ஒரு கெஸ் பண்றாரு. எடுத்த உடனே அந்த கேள்வியை கேட்கறது இல்ல. இதே மாதிரிதான் இந்த குமார சம்பவத்துல 3வது சர்க்கத்திலையும் இந்த இவருக்கு நம்ம இந்திரன் வந்து மன்மதனை கூப்பிட்டு அனுப்புவான். மன்மதன் வந்து எதுக்காக கூப்பிட்டுருக்கான்னு அவனுக்கு தெரியாது. அவனுக்கு ஆனா பயங்கர பெருமை, நம்மள கூப்பிட்டுருக்காங்க, சபையில உட்கார வச்சிருக்காங்களேன்னு. அவன் ஒன்னொன்னா காரணம் சொல்லிட்டே வருவான். ஒண்ணு யாராவது கஷ்டப்படுத்திட்டாங்களா சொல்லி நான் உடனே அவங்கள உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன் பாரு. யாராவது தவம் செய்யறாங்களா இந்த சொர்க்கத்தை அடையறதுக்காக, இல்ல உன்னுடைய பதவி அடையறதுக்காகவே தவம் செய்யறாங்களா, இல்ல சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக தவம் செய்யறாங்களா, தர்மார்த்த காம மோட்சம் எல்லாம் ஒன்னொன்னு சொல்லிட்டு வருவான். நான் வந்து பாரு அவங்களோட என்னுடைய ரம்ப மேன ஊர்வசி எல்லாம் அனுப்பி அவங்களோட தவத்தை கலைக்கிறனா இல்லையான்னு பாரு. அது சிவபெருமானா இருந்தாலும் நான் கலைக்கிறனா இல்லையான்னு பாரு. வாயில விட்டுருவான், வாயில இருந்து வார்த்தை வந்துடும். இப்ப சொன்ன இல்ல அதுதான் நீ பண்ணணும் அப்படிங்குவாரு. சோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்த உடனே அவங்களே வந்து ஒன்னொன்னா கஸ் பண்றாங்க. சோ அந்த மாதிரி கஸ் பண்றதுல வந்து இது வரலையும் இவ்வளவு கஸ் பண்ணிருக்காரு. அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு கதை, ஒரு உருவகம் மாதிரிதான் எடுத்துக்கிட முடியும். இதெல்லாம் வந்து உண்மையில நடந்தது நம்ம எடுத்துக்க கூடாது. இது வந்து கவிஞனுடைய கற்பனை. நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் யார் படிக்கிறது? உமா மாதா படிக்கிறீங்களா? நான் படிக்கலாம் மாதிரியா? படிங்க. கிமித்யபாஸ்யாபரணாணி யவ்வனே கிருதம் தயா வார்த்தக சோபிவல்கலம் பதப்பிரதோஷே ஸ்புடச்சந்திரதாரக விபாவரியத்ய ருணாய கல்பதே. இது வந்து ஒரு வேர்ட் பை வேர்ட் தாரக ஸ்புட சந்திர தாரகா. ஓகே மேடம். ஸ்புட சந்திர தாரகா. ஓகே மேடம். நான் ஒரு வேர்ட் பை வேர்டா அப்படி சொல்றேன் மேடம். அது கரெக்டா இருக்கா?
கிமித்தி அப்படின்னா எக்காரணத்தினால், எவ்வனே எவ்வன பருவத்தில், ஆபரண அப்படின்னா ஆபரணங்களை, அபாசிய அப்படின்னா விட்டு, வார்த்த கரோபி வார்த்த கரோபினா கிழப்பருவத்தில் விளங்குகின்ற, அதே மாதிரி முதல்ல படிச்ச வார்த்தைக்கு எப்படின்னு சொல்லுங்க. ஏன் அந்த மாதிரி வந்திருக்கு? அப்பாசியன் ஏன் வந்ததுங்க? கிமித்தியபாஸ்யா அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? அப்பாசியா ஒரு எக்காரணத்தினா ஆபரணாணின்னு வருது இல்லையா? ஆபரணங்களை விட்டு இல்லையா? கிமித்தியபாஸ்யா ஆபரணாணிங்கிறத அங்க பிரிக்கணும். நம்ம அதை பிரிச்சு அப்படி படிக்கிறேன். வார்த்தா கரோபி மகோதயா கரோபி இல்ல மகோதயா, அது வார்த்தக சோபி, சோபி தான் கொடுக்கும். ஆமா, சோபி, வார்த்தக சோபி. ஓகே மகோதயா. சோபனம்னு வருது. சோபனம் வார்த் அது இப்படி வந்திருக்குன்னு ஒண்ணு நம்ம அதை பிரிச்சு அந்த வார்த்தையினுடைய உற்பத்தி தெரிஞ்சுக்கணும். வார்த்திக சோபி. வார்த்தக சோபினா கிழப்பருவத்தில் விளங்குகின்ற. பல்கலம்னா நமக்கு தெரியும், மர உரி. தயா உண்டால் திருத்தம், திருத்தம்னா தரிக்கப்பட்டது. பிரதோஷனா தெரியும், பிரதோஷ காலம், இரவின் ஆரம்பத்தில் சாயங்காலம். குட்டச்சந்திர தாரகா அதாவது பிரகாசமான நட்சத்திரங்களையும் உடைய. விபாவரி அப்படின்னா இரவு. அருணன்னா சூரியன், அந்த சூரியனோட அருணனை உதய காலத்தை உடைய. கல்பத்தே யதி தகுமா அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. கல்பத்தே யதி. சரி, இப்ப இதனுடைய சேர்ந்த அர்த்தம் என்ன சொல்ல முடியாது. அதாவது இந்த சின்ன வயசுல யவன பருவத்தில் ஆபரணங்கள் எல்லாம் விட்டுட்டு கிழமை வயசானவங்க தான் இந்த மர ஊறி தரிச்சுட்டு வந்து ஜபம் பண்ணுவாங்க, தியானம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி நீ பண்ணலாமா, இது வந்து தகுமா அப்படின்னு சொல்றாரு, கேக்குறாரு அந்த பிரம்மச்சாரி வந்து. நிறைய பேர் கரெக்ட், அதுக்கு உதாரணம் கொடுத்திருக்காரு இல்ல? அதாவது பிரதோஷ காலத்துல வந்து பிரகாசமான நட்சத்திரங்களை உடைய இரவு ஆரம்பத்துல சந்திரன் இருக்கிற மாதிரி அப்படி. அதாவது ஒரு நிமிஷம் வரையா, இந்த ஒரு பாயிண்ட் மட்டும். அந்த ஒரு இது வந்து ஒரு சிமிலி அந்த இடத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த மாதிரி சொல்றாரு, எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு. அதாவது நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய வந்து சூரியனை மாதிரி ஆறதுக்கு ஆக முடியுமான்னு கேக்குறாரு. அப்படி இப்பதான் வந்திருக்கு இரவு. நைட் இஸ் யங்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இரவினுடைய ஆரம்பம். பிரதோஷ காலம்னா என்ன? சாயந்தரம். அது வந்து இந்த சந்தி காலம். அந்த சந்தி காலத்துல இருந்து அப்பதான் வந்து சந்திரனும் நட்சத்திரங்களும் சேர்ந்து வந்திருக்குது. உடனே வந்து சூரியன் வந்துருமாங்க? உடனே சூரியன் வந்துடணும்னு சொல்லிட்டு அந்த டைம் இந்த நைட்டை முடிச்சுக்குமா? அந்த ஒரு கம்பேரிசன், அந்த வேர்டிங் எனக்கு சரியா. அந்த பருவம் அது எவ்வளவு நாள், அந்த இளமை ஒண்ணு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதனுடைய காலம்னு ஒண்ணு இருக்கு. அது இங்க வந்து அருணோதயத்தை வந்து என்ன பண்றாரு? விருத்தாவஸ்தாவுக்கு வந்து சிமிடி வந்து உபமா பண்றாரு. உபமானம், உபமேயம் நேற்று நடத்துனாங்க இல்ல? ஆனா இவ அப்படிங்கிறது வந்து பதம் அங்க இல்ல, சாதிருஷ்ய பதம் இல்ல. உபமா வாச்சகம்னு அதுக்கு பதத்துக்கு பேரு. உபமானம் சந்திரஹ இவ சௌந்தர்யம் அஸ்ய அஸ்தி அஸ்ய முகம் அப்படின்னாக்க சந்திரஹ சொல்லியாச்சு உபமானம், முகம் உபமேயம், இவ உபமாவாச்சகம். ரெண்டுத்துக்கும் காமனா என்ன இருக்குது? ஒரு பிரைட்னஸோ இல்ல அவங்களுடைய சௌந்தரியமோ ஏதோ வந்து ஒரு அந்த சாதாரண தர்மக, இந்த 4 விஷயமும் அதுல இருக்கணும். அப்படி முழுக்க இருந்தா அது வந்து பூர்ண உபமா. அதுல சிலது விட்டு போயிருந்தா அது லுப்த உபமா. இதெல்லாம் நமக்கு வந்து வரப்போகுது. இது ஒன்னொன்னுக்கும் அந்த காரிகான்னு சொல்லி அந்த பேரு, அந்த செய்யுளுக்கு பேரு காரிகா. அந்த காரிக்கையை கொடுத்துட்டு அந்த காரிக்கையிலேயே வந்து நமக்கு இதுல என்ன நடத்தினாங்க, சொல்லி சண்டஸ்லாம் சொல்லி கொடுக்கும்போது அதே மாதிரி இங்கேயும் வந்து அந்த டெபினிஷன், அந்த லட்சணத்தை சொல்றதுலயே வந்து அதனுடைய அந்த சந்தஸும் அதுல இருக்கும். அதே போல
இங்கேயும் வந்து அந்த உபமாவோ அந்த அலங்காரமோ, உபமா அலங்காரமோ இல்ல ரூபக அலங்காரமோ, இது மாதிரி ஒண்ணு டிஃபரெண்ட் அலங்காரம், 100க்கு மேற்பட்ட அலங்காரங்கள் இருக்கு. சோ அது புக்கை பொறுத்து இருக்கு. சில புக்ல வந்து ரொம்ப கம்மியா கொடுத்திருப்பாங்க, சிலதுல ஜாஸ்தி கொடுத்திருப்பாங்க. இது 100 விட ஜாஸ்தியா கொடுத்திருக்க புஸ்தகங்களும் உண்டு. பிரிச்சு நிறைய கொடுப்பாங்க. சோ இதுக்கு வந்து நமக்கு சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுக்க போறாங்க. அதனால அது ரொம்ப பயந்துக்க வேண்டியதுல ஒரு ஃபியூ ஐட்டம்ஸ் தான் கொடுப்பாங்க. 2 நாள் எவ்வளவு நடத்த முடியும், நேத்தான் சும்மா ஆரம்பிச்சிருக்கேன். அதனால அதை பத்தி ஒண்ணும் கவலைப்பட வேணாம். நமக்கு அது அனுப்புவாங்க, அது படிச்சுப்போம். எங்க இது மாதிரி வருதோ அதை நம்ம வந்து அப்படியே பார்த்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். தன்யவாதம். அந்த பதத்தினுடைய உற்பத்தி, அந்த சமாசா, இதனுடைய என்ன தாத்து, அந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுப்பட இருக்கிற அர்த்தம் வந்து நமக்கு தமிழ்ல கொடுத்துருக்கிறது, இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கிறது அதுல இருக்குது. அதை விட கொஞ்சம் அதிகமா போய் நம்ம வந்து இந்த சான்ஸ்கிரிட் சாகித்யம் போனீங்கன்னா உங்களுக்கு அதுல இந்த விபக்தி ரூபங்கள் எல்லாம் கொடுத்துருக்கு. பத பரிச்சயம் அந்த மாதிரி பண்ணிக்கணும். வத, சொல்லு, பிரதோஷே இங்க சப்தமியில வந்திருக்கு. சோ இந்த மாதிரி ஒன்னொன்னும் நீங்க அதை நீங்க அனுபவிச்சு படிச்சீங்கன்னா that will help you. ஓகே. சந்திரஹ ச தாரகா, சந்திர தாரகா, இது என்ன சமாசா? द्वंद्व समासः, इतर द्वंद्व समासः. बहुव्रीहि கிடையாது இங்க. ஸ்புடாஹ சந்திர தாரகாஹ யஸ்யாம் சா, இரவு பத்தி சொல்லுது. இது பகுவ்ரீஹி. நெக்ஸ்ட் இப்ப உமா மாதா படிக்கிறீங்களா? ஆம் மகோதயா. दिवं यदि प्रार्थयसे वृत्ताश्रमः पितुः प्रदेशास्तव देवभूमयः अतोपयन्तारमलं समाधिनान रत्नमन्विष्यति मृग्यते गीतत्. दिवं प्रार्थयसे यदि तर्हि श्रमा वृत्ता, श्रमो विवृत्ता. तव पितुः प्रदेशा देवभूमयः अत त्वम् उपयन्तारं प्रार्थयसे यदि समाधिना अलम् रत्नं न हि अन्विष्यति तत् मिருக்யதே. ஒரு தமிழ் அர்த்தம் என்னன்னா, தவத்தினால், அது சிரமம்னா கஷ்டமா, இந்த முயற்சியினால் தேவலோகத்தை அடைவது உமது விருப்பம். தவ உன்னுடைய விருப்பமா? தவ பிதுகு பிரதேசா தேவபூமியாக, உன்னுடைய தந்தையினுடைய பிரதேசமும் தேவபூமியா? எனக்கு போன் கால் சொல்லுங்க. தவத்தினால நீங்க வந்து தேவலோகத்தை அடையிறது வந்து உங்களோட விருப்பமா இருந்தா நீங்க படுற கஷ்டம் எல்லாம் வீண். ஏன் அப்படின்னா, நீங்க உங்களோட அப்பாவோட இடமே தேவபூமி தான். ஆமா. அத அவையினால் உபயந்தாரம் பிரார்த்தயசே எதி, அந்த அப்பாவோட இடத்துக்கு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆகையினால் இல்ல, அந்த இடத்துக்கு பேர் அதுதான், உத்தராஞ்சல் இருக்குல்ல, ஆமா, தேவபூமின்னு தான் பேரு. அந்த இடத்துக்கு பேரே இப்பவும் வந்து தேவபூமி. முதல்ல பார்ட் ஆஃப் யூபியா இருந்தது. இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுவும் செய்ய வேண்டாம். அது ரத்னம் வந்து யார்கிட்டயாவது போய் கேக்குமா, என்ன வந்து நீ எடுத்துக்கோ அப்படின்னு? நீங்களே ஒரு ரத்னம், அவங்கள போய் யாராவது எடுத்துக்கணும்னு ரத்னம் போய் கேக்குமா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்காரு. இதுல வந்து கணவன் அப்படிங்கறது குறிக்கிறதுக்கான வார்த்தை எங்க இருக்குது? கணவன் இல்ல கரெக்டா சொல்லுங்க. உபயந்தாரம் தான் மகோதயா. ஆனா படிக்கிறது, ஆனா ப்ரொனன்சியேஷன் சரியில்லை. உபயந்தாரம் இல்ல, உபயந்தாரம். அது எப்படி வந்து சொல்லுங்க. இப்ப பித்தரம்ன்ற வார்த்தை வருது இல்லையா? ஆமா.
இப்ப வந்து எந்த எந்த விபக்தியில இது வந்திருக்கு? பித்தரம் வந்து செகண்ட். உபயந்தாரம், எந்த்ரு எந்தா. சோ இது வந்து உபயந்தாரம்ன்றது இப்ப வந்து பர்த்தா அப்படின்றது வந்து கணவனை குறிக்கிறது. அதே போல உபயந்தா, உபயந்தாரம். தாரம்னாலே உங்களுக்கு பர்த்தா தானே, வரம் தானே மகதியா? தாரம் இல்ல எந்த்ருன்றதுதான் சப்தம். சரி, நமக்கு இந்த சப்தத்தை கத்துக்கணும்ன்றதுதான் நோக்கம். இதுல புதுசா வந்திருக்கிற வார்த்தையை கத்துக்கணும்ன்றதுதான் நோக்கமே ஒழிய வெறுமனே இந்த கதையை சொல்றது நோக்கம் இல்ல. எந்த்ரு அப்படிங்கிறது சப்தம், பித்ரு மாதிரி. இப்ப மகோதயா சொன்னாரு இல்ல எந்த்ருன்னு, அதை சொல்லணும், அதுதான் எதிர்பார்க்கிறேன். வந்து எந்த்ருனா என்ன அர்த்தம்? ஹஸ்பண்டா? என்னன்ற தாத்து, அது வந்து நம்ம யந்திரம் எல்லாம் சொல்றோம் இல்ல, அந்த மாதிரி வந்து ஒரு யமம், ஒரு கட்டுப்பாடு. சோ அந்த அந்த இதுல மீனிங்ல தான் வந்து இந்த உபயந்தாரம் அப்படின்ற வார்த்தை வருது. சோ அந்த அட்லீஸ்ட் அந்த வார்த்தை அங்க இருக்கு அப்படிங்கறதையாவது நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒரு பரியாய பதம் கேட்டாலோ இல்ல மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டாலோ இது கொடுத்தா வந்து நம்ம வந்து கணவன் பர்த்தா அப்படின்னு சொல்லி பர்த்தாரம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நம்ம வந்து பர்த்ரு அப்படின்னு பர்த்தாரம் அப்படின்னு வரும். இது ரெண்டு மேட்ச் த ஃபாலோவிங் சொன்னா சொல்றதுக்கு நமக்கு தெரியணும். ப்ரூன்ற தாத்து வருது, எம்ங்கிற தாத்து வருது, அதெல்லாம் வந்து இன்னும் நெக்ஸ்ட் தரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? அட்லீஸ்ட் பரியாய பதம் நம்ம எழுத தெரியணும். அதுல வந்து இன்னும் 2-3 விஷயங்கள் இருக்கு. நான் இப்போ அலம் சோகேன, அலம் பயேன, அதுல திருத்தியா விபக்தி வரும். அதே மாதிரி இங்க அலம் சமாதினா, சமாதினா திருப்தியாக வந்திருக்கு, அதனால அலம் சமாதினா. அதனால அலம் சமாதினா தவம் போதும், நிப்பாட்டு. கணவனை தேடுவதற்கு வந்து தவம் பண்ற, அது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு வந்து அதுக்கு ஒரு இது சொல்றாரு, சுபாஷித்த மாதிரி ஒண்ணு சொல்றாரு. ரத்னம்னா அன்வேஷயதி, அன்விஷ்யதி, அன்விஷ்யதி தத்தம் ருஜ்யதே. அதுதான் தேவை போவாங்க. மிருக்யதே அப்படின்னு வரும்போது அது என்ன 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 நிஜந்தத்துல வருதா, அதுல என்ன தாத்து இருக்கு, அதெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிச்சு படிச்சுக்க வேண்டியதுதான். மிருகய அந்த இதெல்லாம் வந்து நம்ம படிச்சிருக்கோம் முன்னாடியே, வேட்டையாடுதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். மிருக வந்து மானு. சோ அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சதை ஞாபகப்படுத்திக்கணும். இல்ல இந்த இடத்துல சர்ச் பண்றது, இந்த இடத்துல மான் இல்ல சர்ச் பண்றது. இல்ல அதுல இருந்து வருதுன்னு சொல்றேன். சோ மிருக்யத்தேனா வந்து வேட்டையாடுதல், தேடப்படும். இங்க வந்து வேட்டையாடுதல் இந்த இடத்துல அப்ரோப்ரியேட் மீனிங் சர்ச்சிங், தேடப்படுவது, அடையப்படுவது. சோ அதனுடைய ஒண்ணு ஒரு வார்த்தைனாக்க அந்த ஒரு வார்த்தைக்கு பல விதமான மீனிங் இருக்கும். கான்டெக்ஸ்ட பொறுத்து அப்பப்ப மாறும், அந்த விஷயங்கள் மாறும். இன்னைக்கு அந்த ஸ்ரீநாத் மோதியாட்ட சொல்லிட்டு இருந்தேன், மத்வாச்சாரியருடைய ஒரு படம் ஒண்ணு இருக்கு, வேணா நீங்க பாக்குறதுனா பாருங்க. அதுல விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு சொல்லுவார், ஒவ்வொரு வார்த்தைக்கும் எவ்வளவு அர்த்தம் இருக்கு. ஒரு வார்த்தைக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல 100 அர்த்தங்கள் இருக்கு, ஒரு பதத்துக்கு 100 அர்த்தங்கள் இருக்குன்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நீங்க எழுதிக்கங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கரெக்டா ரிப்பீட் பண்ணுங்கன்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு சமஸ்கிருதத்துல ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு. ஆனா அதனுடைய தாத்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுல வந்திருக்க சுபாஷித்தமோ இல்ல உக்தியோ என்ன சொல்லிருக்கு, உபமா என்ன சொல்லிருக்கு. நம்ம பாலாஜி மாதிரி சொன்னாரு, இது வந்து இலக்கியத்தை படிக்கிற மாதிரி, சாகித்யம் படிக்கிற மாதிரி அந்த ரசனையோட படிங்க. அதுல இருக்கிற ரசம் என்ன, அதுல இருக்கிற ரசம் என்ன, அதுல வந்து காவிய ரசம், அந்த சுவை என்ன இருக்குது, அதுக்கப்புறம் என்ன அலங்காரம் இருக்குது, இதெல்லாம் வந்து தெரிஞ்சு படிங்க, அனுபவிச்சு படிங்கன்னு சொல்லி வேண்டிட்டாரு. So it is, he requested us to do that thing. அதுக்காக சும்மா he is just want to give us a taste. அது நாம தான் திருப்பி ஒவ்வொரு முறையும் அதை அபியாசம் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்ரீநாத் மகோதயா வேற என்ன சொல்றீங்களா? அதாவது ரத்னம்
தேடாது, அது தேடப்படுவதாக தான் இருக்கும். அது போல ஒன்ன வேற யாராவது வந்து தேடணுமே தவிர நீ வேற தேடக்கூடாது. ஆமா, உன்ன மாதிரி ஒரு பெண்ணை அடையிறதுக்கு அவன் தான் தவம் செய்யணும், அவன் தான் முயற்சி பண்ணணுமே ஒழிய நீ வந்து முயற்சி பண்றதுக்கு வந்து don't understand why you are doing that because Ratnam does not do that. ஆக்சுவலி நமக்கு ஒரு சிமிலர் இது இருக்கு. நாம அந்த கோவிதால படிச்சோம். இந்த ராமர் வந்து பரதன் கூட வந்த ஒரு இவனை பார்த்து சொல்வாரு, பெரியவர்களை தான் சின்னவர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க, சின்னவர்கள் பெரியவர்களை ஃபாலோ பண்ணக்கூடாது. அதான் என்ன தேடி நீ பெரியவன், என்ன தேடி நீ வராத, உன் பின்னாடி தான் நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிமிலர் டு தட். உமா மாதா என்ன சொன்னீங்க? உமா மாதா சொல்ல லாஸ்ட் என்ன கொடுத்திருக்கு, உத்தம வரக ஸ்வயமேவ பவத்யாக ஆகத்திய விவாக நிவேதனம் கரிஷ்யதி. அந்த சேம் அந்த வேர்டு. ஆமா, அதாவது வரன் வந்து தானா உன்னை தேடி வரும், நீ வந்து வரனை தேடுறதுக்காக பண்ண வேண்டாம். உத்தம வரக, அதுவும் உத்தம வரக ஸ்வயமேவ பவத்யாக சமக்ஷம் ஆகத்தியம், கண்ணெதிரில் வந்து விவாக நிவேதனம் பிரார்த்தனை கரிஷ்யதி, கல்யாணம் பண்ணிக்கோ அவன் தான் வந்து ப்ரொபோசல் கொடுப்பாரு. நெக்ஸ்ட் உபயந்தாரம் வரம்னு போட்டிருக்கோங்க பாத்தியா? வரம்னா ஹஸ்பண்டா? ஆமா, வரன். நம்ம வரன் சொல்லுவோமே, வரன். எங்க கொடுத்திருக்கு வார்த்தை? அந்த பதாரம் வரம் பர்த்தாரம் ரெண்டுமே கொடுத்து. வரம் பர்த்தாரம். ஆமா ஆமா. வரம்ங்கிறதுக்கு நிறைய மீனிங் இருக்கு. அது வந்து சிறந்தது அப்படின்ற ஒரு மீனிங் இருக்கு. இந்த இடத்துல வந்து கணவன். அதுதான் சொன்ன, ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை யோசனை பண்ணணும். நெக்ஸ்ட் யார் படிக்கிறீங்க? ஜெயந்தி மாதாவா? நீ படிக்கிறீங்க? ஒரே ஒரு செகண்ட். ஓகே, சொல்லுங்க. வார்தக சோபிங்கிறது வந்து விருத்த அப்படிங்கறதோட பாவம் வந்து வார்த்திக்கு. ஆமா, சோ அந்த மாதிரி நம்ம இப்ப பவதியை எப்படி அதை தேடி இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எப்படி பண்றாரோ அது மாதிரி நம்ம பண்ணணும். இங்க நம்ம புக்லயே கொடுத்துருக்கு, அத உபயந்த்ரு அப்படின்னு கொடுத்துருக்கு. பாவம் வார்த்திகம், கிழட்டு பருவம். அதே மாதிரி அபாசியக்கு அசு தாத்து. அசு தாத்து. அப்ப அப்படின்றது உபசர்க்கம், அசுன்றது தாத்து. ஓகே, மேல் படிங்க. நிவேதிதம் நிஷ்சசிதேன சூஷ்மனா மனஸ்து மே சம்சயமேவ காஹதே ந திருஷ்யதே பிரார்த்தயித்தவ்ய. ராகமே போயிடுதுமா பத்தி. திருஷ்யதே பிரார்த்தயித்தவ்யே. அந்த இது பாருங்க, அந்த வெப்சைட் சான்ஸ்கிரிட் சாகித்யா பார்த்துட்டு மெதுவா படிங்க. ந திருஷ்யதே பிரார்த்தயித்தவ்யே பவிஷ்யதி பிரார்த்தித துர்லப கதம். பார்வதி கிட்ட சொல்றாரு, ஹே பார்வதி அப்படின்னு. நிவேதிதம் சூஷ்மனா நிஷ்வசிதேன நிவேதிதம். நிஷ்யசித்தேன நிவேசிதம்னா என்னது பகவதியா தெரியுதா? சூஷ்மனா எனக்கு அர்த்தம் தெரியுது.
இல்ல நிவேதிதம் தான் அங்க இருக்கு பதம். நிவேதிதம்னா அர்ப்பணிக்கிறது தானே மகோதயா, செய்யறது. சமர்ப்பணம் பண்றது, ரிக்வெஸ்ட் பண்றது. ஆக்சுவலி நிவேதனம்ங்கிறது வந்து ஆண்டவனுக்கு நான் இதெல்லாம் உனக்கு கொடுக்கறேங்கிற மாதிரி, நீ கொடுத்த சாமான்களை நான் உனக்கு திரும்பி கொடுக்கறேன், நிவேதனம் உனக்கு தெரிவிக்கிறேன் அப்படின்னு. ஆமா. இப்ப சோஷ்மனானா வைக்கிறேன் மகோதயா, உஷ்ணதா யுக்தேன அப்படின்னு வருது. அப்பனா அந்த உஷ்மனா சக மகோதயா நான் ஓகே தன்யவாதம். மே மனஸ்து சம்சயம் ஏவ காக்கியத்தே, எனக்குள்ள மனசுலயும் அந்த சம்சயம்னா சந்தேகம் இருக்கு. தே பிரார்த்தயித்வா ஏவ ந திருஷ்யத்தே, அது வந்து பிரார்த்தனை பிரத்யம், பிரார்த்தனையினால பிரார்த்தனையினால் மட்டுமே ந திருஷ்யத்தை தெரியறது இல்ல. பிரார்த்தயித்தவ்யன்றது என்ன அர்த்தம்? தவ்யத்ன்றது வந்து அங்க சேர்ந்திருக்கு. தவ்யத் பிரத்யம். பிரார்த்தயித்தவ்யஹ ந திருஷ்யத்தே என்ன அர்த்தமா இருக்கும்? நீங்க எல்லாம் உங்க பக்கத்துல எல்லா புக்கும் வச்சுக்கீங்க, வச்சுட்டு படி, ரெடியா இருந்து சொல்லுங்க. நீங்கள் அதாவது பிரார்த்திக்கிற அந்த அந்த அளவுக்கு அந்த தகுதி, அந்த அளவுக்கு தகுதி உள்ளவன் எனக்கு தெரியல இருக்கிற மாதிரி பிரார்த்தித துர்லபக கதம் பவிஷ்யதி, எனக்கு அதுவுமே தெரியல நீங்க பிரார்த்திக்க அளவுக்கு கதம் பவிஷ்யதி பின் நடக்குமானோ எனக்கு. பிரார்த்தித்த அப்படின்னா வந்து அங்க தித்தா பிரத்யம் வந்துட்டு கத அப்படின்ற மாதிரி, அது வந்து வேண்டப்பட்டவன். சோ இந்த மாதிரி இருப்பான். உடனே அங்க வந்து பணத்தை கொண்டிருப்பானு அந்த மாதிரி இல்லாம இருக்கிறது வந்து துர்லபம். எனக்கு தெரியல கதம் பவிஷ்யதி எப்படி நடக்கும் எனக்கு தெரியல. பொருள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நெக்ஸ்ட் இப்ப சமாசா, சோஷ்மனா, நிஷ்சித்தேன, காஹதே எல்லாம் கொடுத்துட்டு பாருங்க. அது பதார்த்தம் தான் கொடுத்துருக்காங்க. ஆமா, சமாசம் இல்ல மகுதியா. சமாசம் இல்லன்னு இல்ல, அதுல கொடுக்கல. ஆமா. காஹதே அப்படின்னு ஒரு பதம் கொடுத்திருக்கு. காஹ்ன்றது தாத்து. சோ அதெல்லாம் வந்து நம்ம ஒன்னொன்னுலயும் வந்து ஒரு புதுசான ஒரு தாத்து, புதுசான ஒரு பிராதிபதிகம், அனுபவத்தி, பிராப்னோத்தி இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வேர்டு. இது வந்து புதுசு. சோ அது மாதிரி எழுதிக்கணும். சோ அந்த மாதிரி ஒரு நோட் புக் போட்டு இன்னைக்கு என்ன புதுசா பதங்கள் கத்துக்கிட்டோம், என்ன தாத்து ரூபங்கள் கத்துக்கிட்டோம் அப்படிங்கறத எழுதி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது வந்து ஓவர் a period of time we will have hundreds or thousands of words. அது எந்த இடத்துல வந்தது கொஞ்சம் அந்த டைம் செலவு பண்ணி நம்ம எழுதிட்டோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நானும் பண்ணணும்னு நினைக்கிறேன் வழியே நான் வந்து நோட் புக்ல தான் அங்கங்க எழுதி வச்சிருப்பேன் வழியே ஒரு தனியா ஒரு இதுக்காக ஒண்ணு போட்டு சேகரிச்சுக்கல. அது எந்த கணம் நான் போட்டு வைக்கணும், அப்புறம் அதை என்ன வைக்கணும், வேரி ஸ்டெப்ஸ் நம்ம கோவிதை படிச்சிருக்கோம் இல்லையா, சீனா போறதை சொல்லி பாரதிய பவன்ல. ஸோ அதுல எல்லா 10 கணக்குகளும் வந்துருக்கு. ஸோ அதில் நம்ம அப்பப்போ நம்ம எப்படி சேகரிச்சு வச்சுட்டோம்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சீனா பகுதி வேற என்ன சொல்றீங்களா? ஒரு அழகான இது எப்படி அவர் எக்ஸ்பிரஸ் பண்றது ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு. அதாவது நீ வெளியே விடுற உஷ்ணத்தோடைய கூடிய மூச்சு காற்று எனக்கு என்ன சொல்றதுன்னா, எனக்கு ஒரு மனசுல ஒரு சந்தேகம் வந்துருக்கு.
அப்படிங்கறதுதான் ச உஷ்மனா நிவாசித்தேன நிவேதித்தம், நிஸ்வாசித்தேன அது பிரீத்திங் அவுட், நிவேதித்தம்ங்கிறது என்கிட்ட சொல்றது நிஸ்வசித்தேன. எனக்கு தெரிஞ்சுக்கிறது. மே மனசு சம்சயம் ஏவ காது, என் மனசுல ஒரு சம்சயம் என்டர் ஆயிடுது. உன்னால் பிரார்த்திக்கப்பட வேண்டியவன்னு யாருமே இருக்க முடியாதுன்னா திருஷ்யத்தே. ஆனால் உன்னை நீ அடைய விரும்பினால் யாரு உனக்கு கிடைக்காம இருப்பாங்கிறது மாதிரி ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்காரு. அது ஒரு பெருமிச்சா வருது. பிரார்த்தித்தவ்ய ஏவ ந திருஷ்யத்தை, நீ யாரை அடைய வேண்டும் நினைக்கிற